Welcome to all. Again, continue this lesson of measurement. Next, 1.1 physical quantity and its units. Physical quantities is a quantity that can measured. The property that can measured and description by number is called a physical quantities. In Tamil, அளக்கக்கூடிய எந்த அளவுகளுமே நம்ம என்ன சொல்கிறோம், ஃபிசிக்கல் குவான்டிட்டி அப்படிங்கிறோம். ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் குவான்டிட்டி தட் கேன் மெஷர்டு, எதெல்லாம் அளக்குறோமோ அந்த அளவுக்கெல்லாம் ஃபிசிக்கல் குவான்டிட்டிங்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், மாஸ் ஆஃப் பர்சன் இன் 65 kg, என்னுடைய எடை வந்து ஒரு வேளை 65 கிலோ இருந்துச்சுன்னா அந்த மாதிரி. லென்த் இந்த டேபிள், இப்போ நான் யூஸ் பண்ணுறக்கூடிய டேபிளுடைய லென்த்து ஒரு 3 மீட்ரு அந்த லெவலில் இருந்தால் அல்லது 1 மீட்ரு அந்த மாதிரி. ஏரியா ஆஃப் ஹால், நீங்கள் உட்காந்துருக்க ஹாலுடைய லென்த்து. டெம்பரேச்சர் இன் ரூம் டெம்பரேச்சர்னு சொல்லக்கூடிய சாதாரண டெம்பரேச்சரு கெல்வினில் மெஷர் பண்ணியிருக்காங்க. நீங்கள் செல்சியஸ்லையும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரிலாம் அப்போ மெஷர் பண்ணக்கூடிய யூனிட்டு எல்லாமே என்ன சொன்னோம், ஃபிசிக்கல் குவான்டிட்டி அப்படிங்கிறோம். Next, physical quantities there are classified two. One is called fundamental quantity, another one is called derived quantities. So types of physical quantity ரெண்டாக பிரிக்கிறோம். ஒன்று ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ், இன்னொன்று என்ன சொன்னேன், derived quantities. ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் அப்படின்னா என்ன, which are the quantities which cannot be expressed in terms of any other physical quantities are called ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ். எந்த ஒரு அளவீடுனாலும் நம்ம மெஷர் பண்ணக்கூட முடியாத ஒரு அளவுகளை தான் நம்ம என்ன சொன்னோம், ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ். ஃபார் எக்ஸாம்பிள், லென்த், மாஸ், டைம் அண்ட் டெம்பரேச்சர். ஸோ ஐ ரிப்பீட்டட் அகைன், ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் வந்து ரெண்டு வகை பிரிக்கிறோம். ஒன் இஸ் ஃபண்டமெண்டல், அனதர் டிரைவ்டு குவான்டிட்டிஸ். ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் அப்படின்னா எந்த ஒரு அளவீடுகளும் வேறு அளவீடுகளாலும் ஒப்பிட முடியாத அளவுகளை தான் நம்ம என்ன சொல்கிறோம், physical fundamental quantities. The physical quantities which do not depending of any other physical quantities further is measurement is known as a fundamental quantities. And next, derived quantities. This physical quantity which can depending on one or more fundamental quantities that are measurement, this is known as a derived quantities. எந்த அளவீடுகள்லாம் மற்ற அளவீடுகளை, அதாவது ஃபண்டமெண்டல் அளவீடோட சார்ந்திருக்கோ அந்த அளவீடுகள்லாம் என்ன சொல்கிறாங்க, டிரைவ்டு குவான்டிட்டிஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஏரியா, வால்யூம், டென்சிட்டி, ஸ்பீடு, ஃபோர்ஸ் எக்ஸட்ரா. அப்போ ரெண்டு விதமான அளவீடுகளை வந்து ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் வந்து ரெண்டு டைப்ஸ் இருக்குது. ஒன்று ஃபண்டமெண்டல், அனதர் ஒன் இஸ் கால்ட் டிரைவ்டு குவான்டிட்டிஸ். நெக்ஸ்ட்டு, யூனிட்ஸ். Units is units for measurement. A unit is a standard quantity with which with the unknown quantity are compared. That standard used for measurement of physical quantity is called unit. Unit, it is a comparison of unknown quantities and known quantities. This is known as a units அப்படின்னு சொல்லுவோம். அதாவது தெரிந்த அளவுகளை தெரியாத அளவுகளோட ஒப்பிட்டு பார்க்குறது is known as a comparison. For example, meter and foot now instead of called a feet, inch for length. நம்ம அந்த புக்கினுடைய நீளம் எவ்வளோ இருக்குது, எத்தனை அடி இருக்குது, எத்தனை இன்ச்சஸ் இருக்குது அப்படின்னு பார்க்குறது. அதே மாதிரி எடை, மாஸ், கிலோகிராம் அண்ட் பவுண்டு, நம்மளுடைய எடை கிலோகிராமில் இருக்கா பவுண்டில் இருக்கா அப்படின்னு பார்க்குறது. அண்ட் ஃபார் டைம், செகண்ட் அண்ட் மினிட்ஸ் அண்ட் ஹவர்ஸ், நம்ம அந்த நொடி மற்றும் நிமிடங்கள் மற்றும் மணி அந்த மாதிரி நம்ம பிரிக்கிறோம்ல அது. அண்ட் அனதர் ஃபார் டெம்பரேச்சர் அண்ட் சென்டிகிரேட் ஸ்கேல் அண்ட் ஆல்சோ ஈவன் கெல்வின் ஸ்கேல் அண்ட் செல்சியஸ் ஸ்கேல் அண்ட் ஃபாரன்ஹீட் ஸ்கேல் தான். அதை ஃபாரன்ஹீட்டில் இருக்கா அண்ட் கெல்வினில் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம 98.4 ஃபாரன்ஹீட்டுங்கிறது நம்மளுடைய டெம்பரேச்சரில் ஃபாரன்ஹீட்டில் சொல்லலாம். அதே செல்சியஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 36.9 டிகிரி செல்சியஸ்ன்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி மெஷர் பண்ணுறது. ஸோ தீர் ஆர் கால்ட் அஸ் ஏ யூனிட்ஸ்.
ஸோ நெக்ஸ்ட்டு வாட் ஆர் த கேரக்டர்ஸ் ஆஃப் யூனிட்ஸ் ஆர் தேர்? என்னென்ன கேரக்டர் இருக்குது? கேரக்டர் வெல் அண்ட் டிஃபைன். அந்த யூனிட்ஸுடைய இது வந்து நல்ல தெளிவாக அண்ட் வெல் டிஃபைன்டாக இருக்கணும். சூட்டபிள் இன் சைஸ், அதுக்கேற்ற அளவுகளாக இருக்கணும். ரீப்ரொடியூசிபிள், அதிலிருந்து திரும்ப வந்து நிறைய அளவுகள் பிரிகிறதா இருக்கணும். இன்வேரியபிள், எந்த வேரியபிள் இருக்கக்கூடாது, அக்யூரேட்டாக இருக்கிற மாதிரி இருக்கணும். இன்டெஸ்ட்ரக்டபிள் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து இன்டர்நேஷ்னலி அக்செப்டபிள், உலக அளவில் எல்லோரும் நம்ம ஏற்றுக்கிற மாதிரி இருக்கணும். வேறு வரையறுக்க முடிஞ்சதாக இருக்கலாம். நெக்ஸ்ட்டு, in earlier, the different unit system were used by people from different countries. ஆரம்பத்தில் ஒவ்வொரு நாடுகளும் ஒவ்வொரு விதமான சிஸ்டம் ஆஃப் யூனிட், அதாவது அலகுகளை பயன்படுத்தினாங்க. And there is a given to example of in box system that first introduced by in France. ஃப்ரான்ஸ் நாடுக்காரங்க தான் முத அந்த ஃபஸ்ட்டு சிஸ்டத்தை அறிமுகப்படுத்தினாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சென்டிமீட்டர், கிராம் அண்டு செகண்ட் அப்படிங்கிற சிஸ்டத்தை. இட் இஸ் ஆல்சோ known as a quotient system of unit. The based on centimeter, gram and second is a fundamental units for length, mass and time. அதாவது லென்த்து, மாஸு, டைம் அந்த ஃபண்டமெண்டல் யூனிட்ஸை பேஸ் பண்ணி ஆரம்பத்தில் பண்ணாங்க. கிவன் ஒரு புக் த ஃபஸ்ட் இயர்லியர் ஆஸ் யூஸ்டு டு. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துருக்காங்க த யூனிட் ஆஃப் இயர்லியர் சிஸ்டம் ஆஸ் சிஜிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சென்டிமீட்டர், கிராம், செகண்ட் அப்படிங்கிற சிஸ்டம். நெக்ஸ்ட்டு இது யார் அறிமுகப்படுத்தினான்னு சொன்னால் ஃப்ரான்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃபுட்டு ஃபவுண்ட் அண்ட் செகண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய எஃப்பிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சிஸ்டம். ஃபுட்டை நம்ம ஃபீட்டு நம்ம இப்போ சிங்குலரில் நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட்டு எம்கேஎஸ், மீட்டர் கிலோகிராம் செகண்ட். இந்த ரீசெண்டாக நம்ம மீட்டர் கிலோகிராம் செகண்ட் அந்த மாதிரி ரேஞ்சில் நம்ம பயன்படுத்துகிறோம். அடுத்து நெக்ஸ்ட்டு சொன்னது வந்து பார்த்தோன்னா எம்கேஎஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய சிஸ்டம் பார்த்தோம். திஸ் சிஸ்டம் வாஸ் ஆல்சோ இன்ட்ரடியூஸ்டு இன் ஃப்ரான்ஸ். இதுதான் ஃப்ரான்ஸை அறிமுகப்படுத்தினாங்க. இட் இஸ் ஆல்சோ known as a ஃப்ரான்ஸ் சிஸ்டம் ஆஃப் யூனிட். ஃப்ரான்ஸுடைய சிஸ்டத்தை சேர்ந்தது. இட் பேஸ்ட் ஆன் மீட்டர், கிலோகிராம் அண்ட் செகண்ட் as fundamental units of length and mass and time. And next FES system. This system introduced by Britain. It is also British system. இப்போ பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அறிமுகப்படுத்தினது. இட் பேஸ்ட் ஆன் ஃபுட், அதுக்கு இன்ஸ்டெட் ஆஃப் சிங்குலர் நம்ம என்ன சொல்கிறோம், ஃபீட்டு சொல்கிறோம். ஃபவுண்ட் அண்ட் செகண்ட் as the fundamental units of length and mass time. இதான் நான் அந்த டேபிள் கலந்து நம்ம புக்கில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. பட் அட் த எண்ட் ஆஃப் செகண்ட் வேர்ல்டு வார் தேர் வாஸ் நெசசரி டு வேர்ல்டு வைட் இட்ஸ் காமன் சிஸ்டம். இப்போ வேர்ல்டு வார் அந்த எண்டில், செகண்ட் வேர்ல்டு வார் எண்டில் இந்த மாதிரி எல்லோரும் ஒவ்வொருத்தங்க தனித்தனியாக பண்ணனால நமக்கு ஒரே ஒரு விதமான காமனாக இருக்கக்கூடிய சிஸ்டம் அந்த யூனிட்ஸ் தேவைப்பட்டுச்சு. ஸோ ஹென்ஸ் இஸ் டெவலப்டு ஃப்ரம் இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட் அதுன்னு சொல்லக்கூடிய எஸ்ஐ யூனிட் அப்படிங்கிற யூனிட்ஸ் வேறு டெவலப்டு அண்ட் ரெக்கமெண்ட் பை யார் பண்ணாங்கன்னா ஜென்ரல் கான்ஃபரன்ஸ் ஆஃப் வெயிட் அண்ட் மெஷர்டு அட் பாரிஸில் நடந்த அந்த ஜென்ரல் கான்ஃபரன்ஸில் வெயிட் அண்ட் மெஷர்டு அந்த பேஸ் பண்ணக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில் 1960 ஆஃப் 1960 பண்ணாங்க. ஸோ இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட் இதுதான் நம்ம ரீசெண்டாக உலக அளவில் எல்லாருமே ஒரே மாதிரி சிஸ்டத்தை அறிமுகத்தின சிஸ்டம். 1971 ஜென்ரல் கான்ஃபரன்ஸ் ஆஃப் வெயிட் அண்ட் மெஷர்டு ஹெல்டு மீட்டிங் அண்ட் டிசைடு யூனிட் ஆஃப் இன்டர்நேஷ்னல் யூசேஜ் நம்ம கொடுத்துருக்காங்க தெளிவாக. 1960 வந்து ஃப்ரேம் பண்ணிட்டாங்கன்னு. தி சிஸ்டம் கால்டு இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட் அண்ட் அப்சர்வேஷன் ஆஃப் எஸ்ஐ அண்ட் ஃப்ரான்ஸ் நேமில் சொன்னாங்க. ஏன்னா அவங்க தான் வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஃபஸ்ட்டு their units. The SI unit consists of 7 fundamental units are there. இப்போ நம்ம next we discuss about ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 7 ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் யார் 7, அதே மாதிரி மீதி இருக்க ரிமைனிங் இருக்க டெரிவேர்டு குவான்டிட்டிஸ் யார் அப்படிங்கிற பற்றி நம்ம பார்க்கலாம் என்னென்னலாம். சிஸ்டம் ஆஃப் இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட் ஆர் தேர் 7 ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க.
SI system of unit is modernized and improved from previous system of unit. அப்போ ஆரம்பத்தில் இயர்லிய சிஸ்டத்துலேருந்து ரொம்ப ஸ்மால்ஸ் வந்த செவன் சொல்கிறாங்க. It at most accepted all over countries, followed all throughout the world. For seven fundamental SI units are there. For example, fundamental quantities of length, mass, time and temperature, electric current and luminance of intensity, amount of substances. But there is a unit of length is called a meter, yes, a unit of mass is called kilogram, and time is called second, and SI unit of temperature is called Kelvin, and SI unit of electric current is called ampere, and SI unit of luminous intensity candela, and SI unit of amount of substance called mold. The RSV as we written the symbol of, and meter as m, and kilogram is kg, and second as s, Kelvin as k, and ampere as a, candela as cd, mole is called mol. See, that's why earlier seven fundamental units are there is given to table. The unit used to measure the fundamental quantities are called fundamental units. This is not to measure, and which are unit to measured used to derived quantities called derived units. So again, revise to children. For physical quantities வந்து நம்ம ரெண்டு இதை பிரிக்கிறோம். ஒன்று பேசிக் ஆர் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ், அனதர் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா derived quantities. அது யூனிட் ஆஃப் கன்வர்ஷனை பற்றி நம்ம பார்த்தோம். ஸோ நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்க அந்த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் அண்ட் தர் யூனிட். வாட் இஸ் மீன் பை ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் அண்ட் ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஃபண்டமெண்டல் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் ஆஃப் அண்ட் தர் யூனிட்ஸ் அப்படிங்கிறது த யூனிட் யூஸ்டு டு மெஷர் த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் ஆர் கால்டு ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ். அதே மாதிரி is given length, mass, time, temperature, electric current, luminous intensity and amount of substance. I told you இதை பற்றி நான் முன்னாடியே சொல்லிட்டேன். And derived quantities there are given. The which units are to measured for derived quantities is known as derived units. Derived units, for example, area, volume, density, velocity, momentum, acceleration, force, pressure, energy or work, and surface tension. And their expression to length into breadth, and volume is called area into breadth. So density mean mass or volume, as velocity, displacement of time. Even momentum is mass into velocity, acceleration velocity by time. Force is called mass into acceleration. Pressure, force by area, energy work, force into distance, and surface tension, force by length. இப்போ யூனிட்டில் வந்து நம்ம இந்த மாதிரி ஆஸ்பெக்ட் கிளாஸிஃபை. ஸோ டிரைவ்டு யூனிட்ஸுங்கிறது என்ன சொன்னேன்? ஃபார் எக்ஸாம்பிள் கிலோகிராம்னு அப்புறம் டென்சிட்டி, ஃபோர்ஸ், ப்ரெஷர் அந்த மாதிரி புரியுது. மீட்டர் as to measure in meter square, meter cube, like way, வால்யூம், டென்சிட்டி, ஏரியா அப்படின்னு பிரிகிறோம். செகண்ட் அதே மாதிரி நம்ம மீட்டர் செகண்டு அண்ட் வெலாசிட்டி, ஆஸ் நோ தட் அக்ஸலரேஷன்ஸ், இது மாதிரி நம்ம ப்ரெஷர். See, all their units derived from fundamental units, that is called derived units. Thank you. Next, detail explain one by one of fundamental units.